ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கலர் பேப்பர் வச்சு பொங்கலுக்காக ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பொங்கல் வருது, வீடெலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கடையில் போய் வாங்காமல் நம்மளாக எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பேப்பர் தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து ரெண்டாக வந்து மடிச்சிக்கிறேன். ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி 3 பீஸாக வந்து நீங்கள் மடித்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஷெல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வாசல் கதவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நல்லா தேய்ச்சி விட்டதும் இதை இன்னொரு பாதியாக வந்து மடிக்க போகிறோம். இதையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது இன்னொரு சின்ன பீஸாக வந்து மடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் ஒரு குட்டி ட்ராயிங் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே வந்து வரைஞ்சிடலாம். இது நான் வந்து உங்களுக்கு வந்து கிட்ட காமிக்கிறேன், அப்போ தான் வந்து கிளியராக புரியும். இது வந்து நம்ம கடையில் வாங்க போனோம் அப்படின்னா ரொம்பவே ரேட் ஆகும். இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நம்மளே வந்து பண்ணி வீடை வந்து டெக்கரேஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். நமக்கு வந்து காசுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம். சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு மாங்காய் ஷேப்புக்கு வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த தோரணம்லாம் வாங்கி கட்டுவாங்க இல்லையா, வாசலில் பூஜை ரூமில் வந்து தோரணம் மாதிரி கட்டுவாங்கள்ல வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது இதை பார்த்து கூட வந்து வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்க்க வந்து அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது. வீடெலாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்லேயே வந்து ஈஸியாக பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நிறையா வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது மொத்தம் 4 பீஸ் வந்து கிடைக்கும். ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி 4 வந்து நமக்கு கிடைக்கும். உங்களோட ஷெல்ஃபுக்கோ இல்லை கதவுக்கோ ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம வரைஞ்சதுக்கு மேலே வந்து கட் பண்ணுங்கள். கொஞ்சம் தப்பாக கட் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து அந்த தோரணம் வந்து ஒழுங்காக வந்து வராது. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் வந்து பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நான் இதே மாதிரியே வந்து இன்னும் நிறையா பீஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரியே நான் இன்னொரு பீஸுமே வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பீஸை என்ன பண்ண போகிறோன்னா, இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணி அந்த பீஸை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் இன்னும் 2-3 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஷெல்ஃப் வந்து பெரிய ஷெல்ஃபாக இருக்குது அப்படின்னா 2-3 வந்து தேவைப்படும். ஒரு ஷெல்ஃபுக்கு வந்து ஒரு 2 பேப்பர் இருந்தாவே போதும். ஈஸியாகவே வந்து பண்ணிட்டு நம்ம வந்து மாட்டிக்கலாம். இது ஒட்டுறதுமே வந்து ஈஸி தான். நீங்கள் ஃபெவிகால் வச்சு வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். வாலில் வந்து ஹேங் பண்ணும்போது, இந்த கதவு கிட்டலாம் ஹேங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து ஒட்டிக்கலாம். நானுமே வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் வந்து ஒட்டினேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு செஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் என்னுடைய ஷெல்ஃபுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா நீளமாகவே நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஷெல்ஃப் வந்து பெருசாக இருந்துச்சு. வந்து நான் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அங்கே ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து இந்த பூஜை திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்போமா, அங்கே வந்து அந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன். ஆல்ரெடி வாசலில் வந்து கடையில் வாங்கினது வந்து ஒட்டியிருக்கு. அதனால் நான் இந்த மாதிரி அந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுட்டேன். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்து டெக்கரேட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.